ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே லைனிங் மேலே எடுத்து வச்சு அப்படியே ஃபுல்லாக ஓரமாக எல்லா பக்கமும் வந்து தையல் போட்டுட்டு முன் பக்கமாக நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம். அதை வந்து மடிச்சடிச்சிக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்லீவும் அதே போல் வந்து தையல் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் உள்ள துணியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து சின்ன சின்ன ப்ரிப்ஸை வந்து வைக்கலாம். எப்படின்னா 1 இன்ச் வந்து இடைவெளி விட்டு இது போல் 1 இன்ச்சு வந்து மடிப்பு வர்றது போல் சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து வைக்கக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் இது போல் வந்து வச்சுட்டு வந்துடுங்க. உங்களோட ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து அதுக்கு போல் வச்சுக்கோங்க. துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாகவே வராது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் முன்ன பின்னையும் வரும். அது போல் பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணும்போது வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்ம மேல் பக்கம் சின்னதாக இருக்கிறத வச்சுட்டு கீழ்ப்பக்கம் அகலமாக இருக்கிறத வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு ஒரு பதிவு தையலும் அப்படியே போட்டுக்கோங்க. 2 சைடும் அதே போல் தையல் அடிச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் அகலமாக வரும், நீங்கள் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு தெரியும். மேல் பக்கமாக சின்னதாக வரும். கீழ்ப்பக்கம் அகலமாக இருந்தால் நடக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வந்து இது போல் வைக்கிறது. அப்படியே கீழ்ப்பக்கமாக 1 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ 2 பீஸையும் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். லைனிங்கும் அந்த நம்ம ப்ளீட்ஸ் வச்சோம்ல அந்த பீஸும் ரெண்டும் ஒரே அளவு வர்றது போல் இருக்கான்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் தையல் அடிச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து அடிச்சுக்கோங்க. கீழே உள்ள பீஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே உள்ள பீஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் வந்து கீழ்ப்பக்கம் வர்றது போல் வச்சுட்டு அப்படியே மேலே உள்ள பாடியோட துணியை வந்து இது போல் கரெக்டாக வச்சுட்டு நடுப்பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓரமாக இது போல் வந்து லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும் அப்படியே தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. இது வந்து லைனிங் இது போல் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். துணியை வந்து திருப்பாமல் நெக்குக்கு வந்து அப்புறமா தனியாக பீஸ் கொடுத்து நம்ம வந்து துணியை வந்து திருப்பிக்கலாம். இப்போ லைனிங் ஃபுல்லாக வந்து சைடில் உள்ள துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 துணியும் அதே மெத்தடில் நீங்கள் வந்து தையல் அடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் யாராவது இது கற்றுக்குறீங்களா அவங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி தைக்கிறதுன்னு கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எப்படி தைப்பாங்க அப்படி தைப்பாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ வந்து பார்ப்போம். நார்மல் வந்து நைட்டி தைக்கிறது கட் பண்ணுறது போல் தான் இது வந்து சேம் மெத்தேட். மேல் பக்கமாக கீழ்ப்பக்கமாக நடுப்பகுதியில் ஹிப்புக்கிட்ட மட்டும்தான் சின்ன சின்னதாக சுருக்கம் வச்சு நம்ம வந்து தைக்கிறோம். நீங்கள் வந்து ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தைக்கும்போது நார்மல் துணி கொஞ்சம் விலை அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற துணி வாங்கி நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ 2 துணியும் நம்ம லைனிங் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்குக்கு சின்ன சின்ன கிராஸ் பீஸ் இது போல் கொடுத்துட்டு துணியை நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிடுங்க. பேக் பக்கம் மட்டும் மடித்து அடிக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா துணி வந்து 2 ஷோல்டர்கிட்ட வந்து நம்ம பிசுறு துணி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக 2 ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். முன்பக்கத்துக்கு வந்து நல்லா மடித்து நடந்து போல் தையல் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் டபுள் தையல் கூட போட்டுக்கலாம். நான் வந்து டபுள் தையல் தான் போட்டிருக்கேன். அப்படியே டாட் பிடிச்சிருங்க ஒரு 4 இன்ச்சுக்கு. நான் டாட் பிடிக்கிற அளவு போன வீடியோவில் கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். பேக் நெக் வந்து தைக்கும்போது நீங்கள் கழுத்து பகுதி வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து மடிக்காதீங்க. இப்போ அப்படியே வச்சுட்டு டாட் மட்டும் பிடிச்சிட்டு ஜிப் வந்து இது வைக்கல, இவங்க நார்மலாக வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வைக்கல. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறது இப்படி தான் பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிற பேக் பக்கம் இருக்கிற அந்த பீஸை வந்து முன்பக்கத்துக்கு இப்படி லைட்டாக வச்சு அதுக்கப்புறமா 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக தையல் அடிச்சிருங்க. இப்படி தைக்கும்போது பிசுறு துணி வந்து வெளியே தெரியாது.
இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி வீடியோ. இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இப்போ கூட நான் வந்து வீடியோ சென்ட் பண்ணுறேன். இப்போ ஓரமாக அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு அப்படியே இன்னொரு தையல் டபுள் தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர்கிட்ட வந்து தேவைப்பட்டால் நீங்கள் ஓவரில் கூட அடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. ஷோல்டர் தையல் வந்து நம்ம போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிசுறு துணி வெளியே பக்கமும் வராமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே நான் ஒன்று சொல்கிறது எப்படின்னா, நம்மளோட ஸ்லீவை நடுப்பகுதியிலே எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, அப்புறமா ஷோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு வச்சு ஒரு சின்னதாக பெரிய பக்கம் வரைக்கும் தையல் போட்டு வந்துடுங்க 1/4 இன்ச்சுக்கு. அப்புறமா இது போல் வந்து திருப்பிட்டு மறுபடியும் 1/4 இன்ச்சு போட்டிங்கன்னா வந்து நம்ம கை ரெண்டும் ஒரே அளவாக வரும். முன்னும் பின்னையும் வராது. அப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 சைடும் அதே போல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் கூட நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். இல்லாட்டி அதனால ஒன்றும் இல்லைங்க. அப்படியே கூட விட்டுக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற பீஸையும் இதையும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா தேய்ங்க. கொஞ்சம் முன்னையும் பின்னே இருந்ததா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நடுப்பகுதியில் வச்சுட்டு நீங்கள் வந்து தைச்சிட்டு சைடில் உள்ள துணியை வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே டபுள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்துடுங்க. இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க. நான் வந்து ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸ்லீவ்கிட்டையும் பாருங்கள் அடித்தாச்சு, ஹிப்புக்கிட்டையும் அடித்தாச்சு. இப்போ 2 பக்கத்து துணியும் நம்ம வந்து அதே போல் பின்பக்கமும் முன்பக்கமும் ஜாயின் பண்ணி நான் ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். உங்களோட ஸ்லீவ் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அதை வந்து வச்சுட்டு நம்மளோட பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து கரெக்டாக அளவு வச்சு எக்ஸ்ட்ரா துணிக்கு முன்னாடி இது போல் வந்து தையல் அடிச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து டபுள் தையல் இல்லை 3 தையல் வந்து போடுங்க. அப்போ தான் வந்து தையல் அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஏறுச்சுன்னா அவங்க வந்து பிரித்து விட்டுப்பாங்க. நான் வந்து எப்பயுமே 3 தையல் போட்டு விடுவேன். 2 பக்கமும் அதே போல் தையல் அடிச்சுக்கோங்க. சைடில் ஏதாவது பிசுறு துணி இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. துணி வந்து பாருங்கள் திருப்பி காமிக்கிறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஹைன் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஓவர்லாக் இன்னும் அடிக்கலை. நான் திருப்பிட்டு ஓவர்லாக் அடிச்சிட்டு வந்துடுறேன். அப்புறமா நம்ம வந்து நாட்டு வச்சுக்கலாம். நாட்டுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சின்னதாக இது போல் வந்து தையல் அடிச்சுட்டு அப்படியே துணியை வந்து திருப்பிக்கோங்க. நாட்டு பற்றி ஏற்கனவே நான் ஒரு பழைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த தேவைப்பட்டால் நீங்கள் வந்து போய் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஊசி எடுத்து இது போல் வந்து உள்பக்கமாக நகர்த்தி துணியை திருப்பினீங்கன்னா இது போல் வந்து வந்துட்டு சின்னதாக பைப்பிங்கு 2 துணியும் அதே போல் அடிச்சுட்டு நார்மலாக நம்ம வந்து சின்னதாக பூ வரி போல் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ராகில் ஒரு நெக்கில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா அவ்வளோதான். நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆயிடுச்சு. புதுசாக யாராவது பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு டைம் வந்து தெளிவாக போடுறேன். இதோட கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்கள். பார்க்காம இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.